எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் ரொம்ப டேஸ்டான, ஹெல்த்தியான ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போறேன். இதுல எந்த ஒரு சர்க்கரையுமே, வெல்லமோ எதுவுமே சேர்க்கலங்க. டயட்ல இருக்கிறவங்க, ஏன் சுகர் இருக்கிறவங்க கூட இந்த ஐஸ்கிரீமை சந்தோஷமா சாப்பிடலாங்க. எல்லாருமே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/4 கப் பாதாமை தண்ணீர் விட்டு ஊற வச்சு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. 1/4 கப் முந்திரி சேர்க்கிறேன். 10 பேரிச்சம்பழம் விதையை நீக்கிட்டு வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். 1/4 கப் ரோல்டு ஓட்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட சாதா ஓட்ஸ் இருந்தால் அதையே சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் 1/2 லிட்டர் காய்ச்சின பால் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும். எடுத்து வச்சிருக்க பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம், ஓட்ஸ் இது எல்லாம் பாலில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் காஃபி தூள் சேர்க்குறேன். சாக்லேட் ஃப்ளேவருக்கு காஃபி தூள் சேர்த்தா நல்லா இருக்கும். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணான்னா காஃபி தூள் சேர்க்காம கூட விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச பேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கணும். தோசை மாவு பேட்டரில் இருந்தால் சரியாக இருக்கும். 50 கிராம் அமுல் மில்க் சாக்லேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்க் சாக்லேட்டுக்கு பதில் டார்க் சாக்லேட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடானதும் இப்போ சாக்லேட் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இந்த சூட்லேயே சாக்லேட் நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் எல்லாம் நல்லா வெந்த வாசனை உங்களுக்கு தெரியும் கிளறும் போதே. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். நான் கிளாஸ் ட்ரே யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கேக் டின்னு இல்லை நம்ம வீட்லேயே ஸ்டீல் பாத்திரம், பிளாஸ்டிக் பாக்ஸு எதில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் மேலே போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நைட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இதுவே மார்னிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 5 ஹவர்லேருந்து 8 ஹவர் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நான் ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இந்த சம்மருக்கு எம்மியாக ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடிங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க.